கடலூர் மாவட்டத்தில் விருதை பகுதியில் உள்ள மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை விருதாச்சலம் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இதை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் விருதாச்சலம், திட்டக்குடி, காட்டுமன்னார்குடி, சிதம்பரம், திருநகரி இந்த பகுதியில் நீண்ட நாள் மக்களுடைய பிரச்சனைகள் பல இருக்கிறது. அதில் அம்பிகா சர்க்கரை ஆலை கடந்த 4 ஆண்டு காலமாக மூடியிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே அதிக அளவிலே சர்க்கரை கரும்பை அரைத்த ஆலை இது அரசு உடனடியாக எடுத்து அரசு அதை நடத்த வேண்டும். இந்த சர்க்கரை ஆலையில் நிலுவையில் விவசாயிகளுக்கு நிலுவை பாக்கி இருக்கிறது. அதையெல்லாம் விவசாயிகளிடம் கொடுத்து அரசே இதை எடுத்து நடத்த வேண்டும். என்எல்சி பிரச்சனை இது நீண்ட கால பிரச்சனை. கடந்த மாதத்தில் இந்த பகுதியிலே என் தலைமையிலே போராட்டம் நடத்தினோம். அப்பொழுது நாங்கள் சொன்ன தமிழக அரசுக்கு கோரிக்கை, இது போன்ற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று. நீர் வளம் நிறைந்த மாவட்டமாக இருந்த கடலூர் மாவட்டம் இன்று பாலைவனமாக மாறி வருகிறது. இதற்கு முழு காரணம் என்எல்சி நிறுவனம். நிலத்தடி நீரை உறிந்து கடலில் அனுப்பி இதனால் கடல் நீர் உள்வாங்கி வருகிறது. விவசாயம், அதாவது நீர் இன்று கிட்டத்தட்ட 800 அடி 1000 அடிக்கு சென்றிருக்கிறது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் பல வகையான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டுதோறும் 2500 3000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகின்ற ஒரு நிறுவனம் இந்த மாவட்டத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதுவுமே செய்யும். அதனால்தான் இந்த நிறுவனம் தேவையில்லை என்று அன்று போராட்டம் நடத்தினோம். இன்றும் என்னுடைய அதே கருத்து தான். 300 பொறியாளர்களை தேர்வு செய்த நேரத்தில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது. இதற்கு ஒரு தீர்வு தமிழக அரசு, மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். இதற்கு மேல் நாங்கள் ஒரு பிடி மண்ணு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய நிர்வாகிகளிடம் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். என்எல்சி எல்லா மதத்தை, எல்லாம் இனம், எல்லாம் மொழி, எல்லாம் ஜாதியை சார்ந்த ஒரு இனமாக இருப்பது தமிழகம். இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர்கள் நினைக்கின்றதை அவரவர்கள் வழிபாட்டு மற்றவர்கள் தடையாக இருக்கக்கூடாது. அந்த நோக்கம்தான் நம்முடைய நோக்கம். சமீப காலத்தில் ஒரு சில கட்சிகள், ஒரு சில அமைப்புகள் மக்களை மதம் சார்ந்த, இனம் சார்ந்த, மொழி சார்ந்த, ஜாதி சார்ந்த அந்த பிரச்சனைகளை வைத்து பிரித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சரியான ஒரு கலாச்சாரமாக நான் பார்க்கிறேன். காலமாக வாழ்ந்து வருகின்றோம். இந்த நிலை தொடர வேண்டும். இது போன்ற பெட்ரோல் குண்டு வீசுகின்ற சம்பவம் எங்கேயும் நடைபெறக்கூடாது. அது யார் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாராவது அரசாங்கம் தயவு பார்க்காமல் அது இது போன்ற தீய செயல்கள் யாரும் ஈடுபடக்கூடாது. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும். தமிழ்நாடு வட இந்தியா போன்று மாறக்கூடாது. அது மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார்.